வணக்கம். 8 திக்கும் என்ற செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெளிநாட்டு பயணங்களை விமர்சித்துள்ள ஆளுநர் பிரதமரை நோக்கி கேள்வி எழுப்புகிறாரா? நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. வெளிநாட்டு பயணங்களை விமர்சித்துள்ள ஆளுநருக்கு பிற கட்சியினரும் கண்டனம். விஷமத்தன்மை கொண்டது என வைகோ விமர்சனம். அதிகார அத்துமீறல் என முத்தரசன் குற்றச்சாட்டு. மத்திய அரசு வெளியிட்ட தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு கல்வி நிறுவனங்கள் இருப்பதை ஆளுநர் அறியவில்லையா? தமிழ்நாட்டு கல்வி முறையில் மாற்றம் தேவை என்ற ஆளுநரின் கருத்துக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி. தமிழ்நாட்டில் 500 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆளுநர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால்தான் அரசு நல்லது என உரை. கோரமண்டல் ரயில் விபத்தில் 288 பேர் பலி, 900 பேர் காயம். அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது ஒடிஷா அரசு. ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களில் 80க்கும் மேற்பட்ட உடல்கள் அடையாளம் காணப்படவில்லை. உறவினர்கள் உரிய தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என பாலசோர் மாவட்ட நிர்வாகம் கோரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை ஐஐடியில் சாதிய பாகுபாடு இருந்தால் நிச்சயம் நடவடிக்கை. ஐஐடி இயக்குநர் காமகோடி உறுதி. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் கிடைத்த 2 தங்க அணிகலன்கள். பயன்படுத்தப்பட்ட காலம் குறித்து தொல்லியல் அறிஞர்கள் ஆய்வு. உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரே இடத்தில் நிற்கும் அரிசி கொம்பன். அப்பர் கோதையாறு பகுதியில் யானையை கண்காணிக்கும் வனத்துறை. யுக்ரைனில் திடீரென அணையை தாக்கிய ரஷ்யா. 16,000 மக்கள் பாதிக்கப்படும் அபாயம். லண்டன் ஓவல் மைதானத்தில் நாளை தொடங்குகிறது உலகக்கோப்பை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய படை வெல்லுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. வெளிநாட்டு பயணங்களை விமர்சித்துள்ள ஆளுநர் பிரதமரை நோக்கி கேள்வி எழுப்புகிறாரா என்று சந்தேகம் வருவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இதற்கு பாஜக தான் ஆளுநரை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டும் என்றும் அவர் பதிலடி கொடுத்துள்ளார். உதகையில் நடந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் பேசிய ஆளுநர் RN ரவி வெளிநாடு சென்றால் மட்டும் முதலீட்டாளர்கள் வந்துவிட மாட்டார்கள் என்றும் பெரும் தொழில் அமைப்புகளுக்கான சிறந்த சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். In our state we have to create that so that we attract more and more of them. Investors will not come just because we ask or we go and have a talk. Nobody will. Every corporate entity values, like each one of us values every dollar. They would not like to sink in if the place is not conducive. ஆளுநரின் இந்த பேச்சு முதலமைச்சரின் சிங்கப்பூர், ஜப்பான் பயணங்களை விமர்சிப்பதாக சர்ச்சை எழுந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆளுநர் RN ரவி முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட்டு வருவதாக விமர்சித்தார். துணைவேந்தர்கள் மாநாட்டை தன்னுடைய அரசியலுக்காக ஆளுநர் பயன்படுத்தியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வேறு எதையோ மறைப்பதற்காக முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து ஆளுநர் பேசியிருப்பதாகவும் விமர்சித்தார். ஆளுநர் தகைய அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்வது, அரசியலுக்கு அவருக்கு அவர் ஈடுபடுவதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை ஆளுநர் மாளிகை அவர் அதற்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி சொல்லி
இதை அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய பல காரணங்களிலிருந்து திசை திருப்புவதற்காகவும் ஆளுநர் இத்தகைய உண்மைக்கு மாறான செய்திகளை தொடர்ந்து சொல்லுகிறார். ஆளுநரின் குற்றச்சாட்டிற்கு விளக்கமளிப்போம் என்றும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய மாட்டோம் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கமளித்தார். ஆளுநருக்கு முன்னர் ஏற்கனவே ஆளுநர் மாளிகைக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக நாங்கள் அறிவித்திருந்தோம். அதற்கு பிறகு அவர் ஆளுநர் தன்னுடைய பரிந்துரையை அனுப்பினார். எனவே தேவைப்பட்டால் அதற்கு சூழ்நிலை வரும்போது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நடவடிக்கையில் ஏற்கனவே எடுத்துக் கொள்வதற்கான அறிவிப்புகளை கடந்த காலங்களில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். முதலீடுகளை ஈர்க்க வெளிநாட்டு பயணங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டுமா மேற்கொண்டுள்ளார் என்றும் பிரதமர் மோடி கூட அடிக்கடி வெளிநாடு செல்வதை பார்த்து ஆளுநர் விமர்சிக்கிறாரா என்றும் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பினார். குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்களும் மற்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக முதல்வர்களும் பல இடங்களுக்கு அவர் சென்றதும் சரி, இப்போது இருக்கக்கூடிய அவர்கள் பாஜகவுடைய முதலமைச்சர்கள் அவர்கள் பல இடங்களுக்கு பல நாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை சந்திக்க என்று சொன்னார். அப்படி என்றால் அந்த காலத்தில் ஆரோக்கியமான சூழ்நிலை குஜராத்தில் இல்லையா, அல்லது இப்போது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களெல்லாம் அப்படிப்பட்ட ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லாத காரணத்தினால்தான் இப்படி இருக்கிறதா என்பதை அவர்களுடைய முடிவுக்கு நான் விடுகிறேன். ஏற்கனவே இதை குறித்து நான் சொன்னதைப் போல இதை குறித்து நாங்கள் சொல்வதை விட பாரதிய ஜனதா கட்சி சொல்ல. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சிங்கப்பூர், ஜப்பான் நாடுகளுக்கு மேற்கொண்ட பயணத்தால் 3233 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தை இழிவுபடுத்தி ஆளுநர் RN ரவி ஆலகால விஷத்தை கக்கியிருப்பதாக சாடியுள்ளார். ஆளுநரின் பேச்சும் செயல்பாடுகளும் எல்லை மீறி போய்கொண்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று கூறியுள்ள வைகோ, தமிழ்நாட்டின் முதல் விரோதியாக விளங்கும் ஆளுநர் RN ரவியை வெளியேற்ற வேண்டும் என்றும், இல்லையேல் நாகாலாந்து மாநிலத்தில் மக்கள் விரட்டி அடித்தது போல தமிழ்நாட்டிலும் நடக்கும் என்று எச்சரித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முத்தரசன் விடுத்துள்ள அறிக்கையில், ஆளுநரின் பேச்சு முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தை சிறுமைப்படுத்தும் வன்மம் கொண்டதாகும் என குறிப்பிட்டுள்ளார். மாநில அரசின் அரசு கட்டமைப்பை வழிநடத்தும் அதிகாரம் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கே உண்டு என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக வரையறுத்து உத்தரவிட்ட பிறகும் ஆளுநர் RN ரவியின் நடவடிக்கை அதிகார அத்துமீறலாக தொடர்வதை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் வணிகச் சூழல் குறித்து ஆளுநர் RN ரவி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா கருத்து தெரிவித்துள்ளார். அவரது ட்விட்டர் பதிவில், நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்துறை தொழிலாளர்களை கொண்ட தமிழ்நாடு மாநிலத்திற்கு அவர் இந்த பழமையான ஆலோசனையை வழங்கவில்லை என்று நம்புவதாக கூறியுள்ளார். உலகளாவிய முன்னணி 500 நிறுவனங்களில் 130 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இயங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். ஹுண்டாய், ரெனால்ட், நிசான், மிட்சுபிஷி போன்ற ஜாம்பவான்கள் சமீப காலமாக தமிழக மாநிலத்தில் முதலீடு செய்திருப்பது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியின் திறமைக்கு சான்று என தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்களும் முதலீட்டாளர்களுடன் பேசுவதற்காக அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சென்று வருவதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், தமிழ்நாடு பிராண்டின் தூதராக இருந்து நமது வெற்றிகளை மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லுமாறு ஆளுநருக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கல்வித்தரம் இல்லை என கூறும் ஆளுநர் செய்தித்தாள்களை படிக்க வேண்டும் என்று அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சியைப் போல ஆளுநர் அரசியல் செய்வது வருந்தத்தக்கது என்று குறிப்பிட்டார். தமிழகத்திலே இருப்பவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவிலே இருப்பவர்கள் மட்டுமல்ல, சிங்கப்பூரிலே இருக்கிற ஒரு அமைச்சர் கூட நான் முதல்வன் திட்டத்தை பாராட்டுகிறார் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய தனித்திறமை. இதெல்லாம் கவர்னருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. அவர் குறைஞ்சபட்சம் பேப்பரையாக படிக்கணும், இல்லை விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொண்டு பேச வேண்டும். அவர் ஒரு அரசியல்வாதியைப் போல, அதுவும் அரசியல்வாதி என்று சொன்னால் இங்கே இருக்கிற நம்முடைய தமிழக ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சியைப் போல அவர் பேசிக் கொண்டிருப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. ஒடிஷா ரயில் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சிபிஐ விசாரணையை தொடங்கியுள்ளது. சிபிஐ விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள காங்கிரஸ், தலைப்புச் செய்திகளுக்காக மட்டுமே ஆன நடவடிக்கை என்று கண்டித்துள்ளது. ஒடிஷாவின் பாலசோர் மாவட்டம் பகாநகர் பஜார் ரயில் நிலையம் அருகே கோரமண்டல் விரைவு ரயில் தடம் புரண்டது. இதில் 288 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஒடிசாவின் பாலசோர் மாவட்டம் பாகனகா பஜார் ரயில் நிலையம் அருகே கோரமண்டல் விரைவு ரயில் தடம் புரண்டது. இதில் 278 பேர் மாண்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 1000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த விபத்திற்கு மின்னணு இணைப்பில் வேண்டுமென்றே மாற்றம் செய்யப்பட்டதாக ரயில்வே நிர்வாகம் கூறியதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உடனே விசாரணையை தொடங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகள் விபத்து நடந்த ரயில் நிலையம், விபத்தின் போது பணியில் இருந்த அதிகாரிகள் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தினர். மின்னணு இணைப்பு முறை தொடர்பான முதல் கட்ட தரவுகளையும் சிபிஐ அதிகாரிகள் ஆராய்ந்தனர். மேலும் சிபிஐ மற்றும் மத்திய தடயவியல் அதிகாரிகள் இணைந்து விபத்து நடைபெற்ற இடத்தில் இருந்து தடயங்களை சேகரிக்க உள்ளனர். सीबीआई की टीम अपना ज़्यादा डिटेल्स डिस्क्लोज नहीं करती है. दे वर्क डिस्क्रीटली, तो दे आर डूइंग देयर वर्क. दे वर्क साइलेंटली और वो अपना काम कर रहे हैं. अलग अलग लोकेशंस पे लोग हैं जहाँ सीआरएस सीबीआई सब लोग काम कर रहे हैं. दे आर कलेक्टिंग द एविडेंसेस. ரயில்வே துறையினரிடமிருந்து ஆவணங்களை பெற்றுக்கொண்டு விபத்தில் காயமடைந்தவர்கள், மீட்பு குழுவினர், மாவட்ட நிர்வாகம் மற்றும் விபத்தை நேரடியாக பார்த்தவர்கள் ஆகியோரிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே சிபிஐ விசாரணைக்கு காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அறிக்கை சமர்ப்பிக்கும் முன்பே சிபிஐ விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தலைப்புச் செய்திகளுக்காக மட்டுமேயான நடவடிக்கை எனவும் அவர் கண்டித்துள்ளார். 2016ஆம் ஆண்டு இந்தூர் பாட்னா ரயில் விபத்து ஏற்பட்ட போது தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்த அப்போதைய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு கேட்டுக் கொண்டதாகவும், ஆனால் இதுவரை தேசிய புலனாய்வு முகமை எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை என்றும் ஜெய்ராம் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார். கிரிமினல் வழக்குகளை மட்டும் விசாரிக்கும் சிபிஐ தொழில்நுட்ப கோளாறுகளை எப்படி விசாரிக்கும் என்றும் காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. I fail to understand the rail board, which is under Mr. Vaishnav, is asking for a CBI probe. CBI investigates criminal cases, not some technical lag or issues like this. And when this Commissioner of Rail Safety has already told what is the reason, why are they changing it? Why are they bringing? Because the government of India, wants to bring a sabotage angle to this. The problem why we are continue to have these accidents is because they are not taking into account what is the real problem. And the real problem is very less importance on rail safety. Even the CAG report came down heavily on the rail ministry saying that you have not done enough for rail safety. ரயில் விபத்தில் உயிரிழந்த 100க்கும் மேற்பட்டவர்களின் அடையாளம் இதுவரை காணப்படவில்லை. இது பெரும் பிரச்சனையாக வெடித்துள்ளது. உடல்களை அதிக நாட்களுக்கு பாதுகாக்க முடியாது என்றும் எம்பார்மிங் முறையும் கை கொடுக்காது என்றும் புவனேஸ்வர் எய்ம்ஸ் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தங்களது உறவினர்களின் உடல்களை விரைவாக அடையாளம் காண 139 என்ற எண்ணை அழைத்து தகவல்களை தெரிவிக்கும்படியும் மருத்துவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஒடிஷா விபத்தின் போது ஆபத்துதவிகளாக மாறி தக்க நேரத்தில் உள்ளூர் மக்கள் செய்த உதவிகளால் உயிரிழப்பு எண்ணிக்கை குறைந்ததாக அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இருபத்தோராம் நூற்றாண்டின் மிக மோசமான ரயில் விபத்தை கடந்த 2ஆம் தேதி நாடு சந்தித்துள்ளது. சில நிமிடங்களில் 3 ரயில்கள் ஒன்றோடு ஒன்று மோதியதால் ஒடிசாவின் பாகனகா சுற்றுவட்டாரம் முழுவதும் பேரழிவு மண்டலமாக மாறிய நிலையில் பயணிகள் கதறல்களை கேட்டு முதலில் உதவி செய்ய ஓடியவர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள்தான். उसी टाइम तो हम अंदर गए रेस्क्यू के लिए. वो एसी का कंपार्टमेंट का आदमी था, वो उन लोग को बाहर गया, तो जो डेड हुआ उसी का ऊपर हम चढ़ के रेस्क्यू किया. ரயில் பெட்டிகள் ஒன்றோடு ஒன்று மோதி சுக்குநூறாக நொறுங்கி போயிருந்த நிலையில் துணிச்சலுடன் களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட பலரை பத்திரமாக மீட்டனர். चढ़ के पूरा उतरा, सीढ़ी लेके फिर वो उसका 2 दोस्त लेके आया, उसको उतरा. पूरा सीरियस था, असिस्टेंट ड्राइवर पूरा सीरियस था और ड्राइवर उसका पाँव तोड़ गया तो हाथ तोड़ गया, उसको निकल के पहले भेजा. அடுத்த சில மணி நேரத்தில் தகவல் அறிந்து மீட்பு படையினர் வந்துவிட்ட நிலையில்
அவர்களுடன் தோளோடு தோள் நின்று இறந்தவர்களின் உடல்களை மீட்கவும் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கவும் களப்பணி ஆற்றியுள்ளார்கள் பாகனகா மற்றும் சுற்றுவட்டார மக்கள். கொஞ்சம் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்தது. அதில் ஒரு மெடிக்கலில் இருந்த பையன் ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஒடிசா மக்கள் கிட்டத்தட்ட 150-200க்கும் மேற்பட்ட பேர் உதவி பண்ணாங்க. இந்த மாதிரி பிளட்டு வேணும்னு சொன்ன உடனே ஒரு 300 பேர் பசங்களாம் லைனில் நின்ட்டாங்க, என் பிளட் எடுத்துங்கன்னு. விபத்தில் இருந்து உயிர் தப்பிய பின் செய்வதறியாது தவித்த பயணிகளுக்கு தங்கள் வீடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து ஆசுவாசப்படுத்தி சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இரவு பகலாக மீட்பு பணியில் ஈடுபட்ட வீரர்களுக்கு தண்ணீர், இலைப்பாற இடம் என அனைத்து வசதிகளையும் உள்ளூர் மக்கள் செய்து கொடுத்ததாக தேசிய பேரிடர் மீட்பு படையின் டிஜி அதுல் கார்வால் தெரிவித்துள்ளார். The local administration, the locals, the community was amazing in their response and their large-heartedness in sharing their food. They were serving water to my rescuers while they were working. And they have donated blood in large numbers. I think community has done a wonderful job. உள்ளூர் மக்களின் உதவி இல்லை என்றால் இறப்பு எண்ணிக்கை 4 இலக்கத்தை எட்டி இருக்கும் என்று சிறப்பு நிவாரண ஆணையத்தின் கூடுதல் செயலாளர் சத்யவரதா சாஹூ தெரிவித்துள்ளார். Heads up to their efforts and their support. So there is no word from our side to express thanks to the local villagers. With their support and with the help of the team, we could rescue many people from the trains because more than 4,000 people were traveling in both the trains. மற்றொரு புறம் காயமடைந்தவர்களுக்கு ரத்தம் கொடுக்க இரவு முழுவதும் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஒரே நாளில் 1000க்கும் மேற்பட்டோர் ரத்தம் கொடுத்தது காலத்திற்கு மறந்துவிடக் கூடாத மனிதத்தை பறைசாற்றும் நிகழ்வாக மாறி உள்ளது. தலைநிமிர்ந்து நிற்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி மிகப்பெரிய பொறுப்பில் உள்ளவர்களுக்கு மட்டும் புலப்படவில்லை என்று ஆளுநர் RN ரவியை மறைமுகமாக சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள விஜயராகவா சாலையில் புதிய நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் 499 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள நகர்ப்புற நலவாழ்வு மையங்களையும் காணொலி காட்சி வழியாக திறந்து வைத்து உரையாற்றிய அவர் திராவிட மாடல் ஆட்சியில் கல்வி, மருத்துவம் ஆகிய இரண்டையும் போற்றி பாதுகாத்து வருவதாக கூறினார். சென்னை கிண்டி கிங்ஸ் பன்னோக்கு மருத்துவமனை வரும் 15ஆம் தேதி திறக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். மாநிலத்தின் வளர்ச்சியை புரிந்து கொள்ளாத ஒருவர் திராவிட மாடல் ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாமல் விமர்சித்து வருவதாகவும் நாள்தோறும் ஏதாவது ஒரு செய்தியை மக்களை குழப்பும் வகையில் உருவாக்கி வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடாகவும் மக்கள் நலம் பேணுவதில் மிக சிறந்த தமிழ்நாடாகவும் நம்முடைய மாநிலம் இன்றைக்கு தலைநிமிர்ந்து இருக்கிறது. ஆனால் இப்படி தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி மாநிலத்திலே மிக பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு மட்டும் அது புலப்படவில்லை. தன்னுடைய வெளிநாட்டு பயணம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் கடுமையாக விமர்சித்ததாகவும் ஆனால் அதை பற்றி அதிகம் பேச விரும்பவில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். அம்பத்தூர் ஆவின் பால் பொருட்கள் பண்ணையில் 30க்கும் மேற்பட்ட சிறார் தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து அதிகாரிகளுடன் அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு நடத்தினார். கடந்த அதிமுக ஆட்சியில் அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணையில் தனியார் ஒப்பந்த நிறுவனம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பணியமர்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 மாதமாக தொழிலாளர்கள் தணிக்கை நடைபெறுவதால் சிறார் தொழிலாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து ஊதியம் வழங்காத நிர்வாகத்தை கண்டித்து பாதிக்கப்பட்ட சிறார்கள் அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணை வாயிலில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். ஆவின் பால் பண்ணையில் சிறார் தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டது சர்ச்சையான நிலையில் கடும் எதிர்ப்பும் கிளம்பியது. இதையடுத்து ஆவின் பால் வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சிறார் தொழிலாளர்களுடன் அம்பத்தூர் காவல் சரக உதவி ஆணையர் கிரி உள்ளிட்டோர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆவின் அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 106 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் இருக்கக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் இயல்பில் இருந்து 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்றும் கூறியுள்ளது.
அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது வெப்ப அழுத்தம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்று தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதே இடத்தில் நிலவுவதாகவும் இது வடக்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெறும் என்றும் கூறியுள்ளது. இதனால் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதில் காலதாமதம் ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தமிழக பகுதியின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியுள்ளது. அரபிக்கடலில் சூறாவளி காற்று மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்புமாறு வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. வாட்டி வதைக்கும் வெயிலில் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த ஸ்கூல் விடுமுறைக்கு பசங்களை எங்கேயும் வெளியே அழைத்து செல்ல முடியவில்லை. கோயிலுக்கு போனாலும் முடியல, கோட்டைக்குள்ளே போனாலும் முடியல, வெளியில் எங்கன்னா இட்டுன்னு போய் சுற்றலானாலும் முடியல, சுற்றுலா எங்கன்னா போனாலும் முடியல. இந்த வெயிலால் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டியுள்ளது. வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் அவசரப்படுறாங்க, வீட்டில் இருக்கிறவங்களும் அவசரப்படல. ரொம்ப புழுக்கம், நைட்லேயும் அனல் காசு வீற்றுது, பகல்லையும் அனல் காற்று ஓவராக இருக்குது, தாங்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. கடையில் கரண்ட்லாம் இல்லாமல் உட்காரவே முடியாது. நாங்கள் அப்புறம் ஹாஸ்பிட்டல் சீட் மேலே வந்து சீட்டு தான் போட்டிருக்கோம். அந்த சீட்டில் கீழே உட்கார முடியல. ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வேளைக்கு மேலே தண்ணி மட்டுமே இங்கே இந்த தரையிலெல்லாம் ஊற்றி நம்ம உடம்ப கூலிங்காக வச்சுக்கிறோங்கிறதுக்காக தண்ணி மட்டுமே ஊற்றி அவ்வளோ 4 வாட்டி 5 வாட்டிக்கு மேலே தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம். நாளைக்கு பழ வண்டி போட்டு வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பழமெல்லாம் வந்து காஞ்சி போகுது வெயிலில். துணியை நினச்சி அது மேலே போட்டு வச்சுருக்கிறோம். நாங்களும் வந்து துணியை நினச்சி தான் வந்து தலையில் போட்டுக்கிட்டு உடம்பை தொடச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப இதை மாதிரி ஒரு கோர வெயிலை வந்து பார்க்கவே இல்லை. அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு வந்து ஒரே கோர வெயிலாக இருக்குது. கடத்தூரில் வியாபாரமே இல்லை. ஏன்னா மக்கள் வர மாட்டேங்கிறாங்க, வெயிலில் கண்டால் வரவே மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா விவசாயமே ரொம்ப, அதாவது பருத்திலாம் போட்டிருக்காங்க, அதில் வந்து அந்த செழிப்பாக இருக்கிறத விட வாடி போயிட்டு விவசாயமும் பாதிச்சு போச்சு. ஆனால் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் யூரினலும் போக மாட்டேங்குது. வாழ்க்கையை வெறுத்திரும் போலுக்கு. வெயில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வெயில் இத்தனை வருஷத்தில் பார்த்ததில்லை. நல்லது. எப்படி சமாளிக்கிறீங்க? எப்படி சமாளிக்கிறது? அப்பப்போ மோர், நீர்மோர் அந்த மாதிரி ஏதாச்சும் குடிக்கணும். வாட்டர் நல்லா குடிக்கணும். வேற வழி இல்லை. தென்மேற்கு பருவக்காற்று தொடங்காததே வெப்ப அலைக்கான காரணம் என்று வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய தீபகற்ப பகுதியில் வந்து கொஞ்சம் வறண்ட வானிலை நீடிக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த வறண்ட வானிலை நீடிக்க ஆரம்பிச்சுன்னா வெப்பத்தின் தாக்கம் தொடரக்கூடும். இப்ப சாதாரணமா என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு இந்த வளிமண்டலத்துல ஏற்படக்கூடிய அந்த சலனம் காரணமா வந்து இடிமேகங்கள் ஏற்பட்டு மழை பெய்யக்கூடிய சூழல் இருக்கும். இப்ப தற்போதைய நிலையில பாத்தீங்கன்னா அந்த மழைங்கிறது வந்து கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மட்டும் தான் மழை பெஞ்சிட்டு இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து சென்னையின் மேற்கு பகுதிகள், அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட் போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு மழை பெரும்பாலும் பெய்யலைன்னா வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து நீடிக்கக்கூடும். இந்நிலையில் சென்னை தேனாம்பேட்டை, மெரினா, நுங்கம்பாக்கம், சைதாப்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, அண்ணாசாலை, புரசைவாக்கம், அயனாவரம், வடபழனி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அதே சமயம் சென்னையின் பல இடங்களில் மழை பெய்யாததால் அப்பகுதி மக்கள் ஏமாற்றமடைந்தனர். அரிசி கொம்பன் யானையை பல லட்சம் ரூபாய் செலவு செய்து வனத்துறை பிடித்துள்ளதாகவும் அதை எங்கு விட வேண்டும் என்பதை வனத்துறையினர்தான் முடிவு செய்வார்கள் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. கேரளாவைச் சேர்ந்த ஜோசப் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கம்பம் பகுதியில் பிடிக்கப்பட்ட அரிசி கொம்பன் யானையை கேரள மாநிலம் மதிக்கட்டான் சோலை தேசிய பூங்காவின் எல்லையில் விட உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி ஆகியோர் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரிசி கொம்பன் யானை அப்பர் கோதையாறு முத்துக்குளி பகுதியில் விடப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பல லட்சம் ரூபாய் செலவு செய்து யானையை பிடித்துள்ளனர் என்றும் அதனை எங்கு விட வேண்டும் என்பதை வனத்துறைதான் முடிவு செய்யும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து தாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது என கூறிய நீதிபதிகள் இது பொதுநல வழக்கு போல் தெரியவில்லை என்றும் விளம்பர நோக்கில் தாக்கல் செய்யப்பட்டது போல் உள்ளதாகவும் தெரிவித்தனர். பின்னர் இந்த வழக்கை வனத்துறை வன உயிரினங்கள் குறித்து விசாரிக்கும் சிறப்பு அமர்வுக்கு மாற்றி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அரிசி கொம்பன் யானையை வனத்துறையினர் திங்கட்கிழமை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து முத்துக்குளி வனப்பகுதியில் விட்ட நிலையில் வேறு பகுதிக்கு செல்லாமல் அங்கேயே சுற்றித் திரிவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
தும்பிக்கை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் காயம் உள்ளதால் யானை முழு உடல் ஆரோக்கியத்துடன் இல்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக வனத்துறை ஊழியர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் யானையை கண்காணித்து வருகின்றனர். மேலே வந்து அந்த பெட்டு மட்டும் அடிச்ச முடியாங்க. அந்த யானை வந்து இறங்குற மாதிரி பெட்டு மட்டும் அடித்தோம். நம்ம வேற அந்த யானை உள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் அந்த கடை மாதிரி அமைச்சு விட்டோம். அதனால யானை இறங்கி போயிட்டு உள்ள போயிட்டு காட்டுள்ள அந்த மயக்கம்லாம் தெளிஞ்சிட்டு நேற்று 11 மணி போல. இதனிடையே தேனியில் அரிசி கொம்பன் யானை மன அமைதி அடைந்து அதன் பிறப்பிடம் சென்றிட வேண்டி சிவசேனா கட்சியினர் அபுஜித் யாக பூஜை செய்தனர். தொடர்ந்து ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகளை வரும் 9ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்கிறார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் இருந்து வரும் 12ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைக்க உள்ளார். இதற்காக டெல்டா மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் கடைமடை பகுதி வரை தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். டெல்டா மாவட்டங்களில் ஜூன் 6ஆம் தேதி ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் ஒடிசா ரயில் விபத்து காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. முதலமைச்சரின் ஆய்வின் போது துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளும் உடன் செல்கின்றனர். கள்ளச்சாராய விற்பனைக்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் துணை போனதாகவும் அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பான அவரது அறிக்கையில் மதுரை கிடாரிப்பட்டியில் டாஸ்மாக் கடையில் வாங்கிய மதுபானத்தை குடித்த ஒருவர் இறந்ததும் அவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். உடற்கூறாய்வு பரிசோதனைக்கு முன்னரே திண்ணறை தண்ணீருக்கு பதில் கலந்து குடித்துள்ளனரா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எப்போதிருந்து காவல்துறை அதிகாரிகள் மருத்துவத்தில் வல்லுநர்களாக திகழ்ந்து ஆளும் அரசுக்கு சாதகமாக பதிலை தருகின்றனர் என்று கேள்வி எழுந்துள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் விற்ற கள்ளச்சாராயத்தை குடித்து சுமார் 22 பேருக்கு மேல் மரணமடைந்ததை தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்கள் அனைவரும் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு ஆதரவாளர்களாக இருப்பதால் கடந்த 2 ஆண்டுகளாக இவர்களது நடவடிக்கைகளை அறிந்திருந்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தியுள்ளார். கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கும் சட்டவிரோத பார் நடத்தும் தன் ஆதரவாளர்களுக்கும் ஆதரவாக செயல்படும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும், இல்லையெனில் முதலமைச்சர் அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் 7 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டிக்கு புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இயற்கை வளங்கள் துறை செயலாளர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்கள் பதிவாளராக இருந்த சண்முக சுந்தரம் போக்குவரத்து துறை ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். போக்குவரத்து துறை ஆணையராக இருந்த நிர்மல்ராஜ் சுரங்கத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். சமூக நலத்துறை மற்றும் மகளிர் அதிகாரமளித்தல் துறை ஆணையராக ஜெயகாந்தன் நியமிக்கப்பட்டுள்ளார். சமூக நலத்துறையை கவனித்து வந்த ரத்னா மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் செயல் இயக்குநராக சிம்ரன்ஜித் சிங் காலோன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் மதுரை, சேலம் மாநகராட்சி ஆணையர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாநகராட்சி ஆணையராக பிரவீன்குமாரும் சேலம் மாநகராட்சி ஆணையராக பாலச்சந்தரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவத்தை ஒட்டி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருக்கோவில் வாகன மண்டபத்தில் வரதராஜ பெருமாள் இளஞ்சிவப்பு பட்டுடுத்தி ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் ராஜலங்காரத்தில் எழுந்தருளினார். பின்னர் உற்சவர்கள் திருத்தேரில் கொண்டுவரப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அதைத் தொடர்ந்து அமைச்சர் தாமு அன்பரசன் வடம்பிடித்து இழுத்த தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். 76 அடி உயரத்துடன் 7 நிலை கொண்ட தேரை திரளான பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் வடம்பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தை காண ஏராளமான பக்தர்கள் காஞ்சியில் குவிந்துள்ளதால் நகரமே விழாக்கோலம் பூண்டது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பக்தர்களின் கூட்டம் அதிகமாகவிருந்ததாக தேரோட்டத்தை தரிசிக்க வந்தவர்கள் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டனர். போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்ல ரஷ்ஷு கூட்டம். ஆனால் போலீஸ் எல்லாருமே நல்ல பாதுகாப்போட எல்லாரையும் பார்த்துட்டாங்க. அன்னதானமும் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. நல்லா போயிட்டுருக்கு. இந்த வருஷம் நல்லாவே இருக்குது. தேர் பார்க்கறதுக்கு ஃபேமிலியோடு வந்திருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். தேரோட்டத்தை ஒட்டி காஞ்சிபுரம் வந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. காவல்துறையினர் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ததால் பக்தர்கள் சிரமமின்றி தேரோட்டத்தில் பங்கேற்றனர்.
சென்னையில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் தனியாரிடமிருந்து மீட்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் வாழ்த்து பெற்றார். சென்னை அண்ணா மேம்பாலத்தையொட்டி கத்தீட்ரல் சாலையில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான 110 கிரவுண்ட் நிலத்தில் தோட்டக்கலை சங்கம் என்ற அமைப்பை அதிமுக பிரமுகரான வி. கிருஷ்ணமூர்த்தி என்பவர் நடத்தி வந்தார். 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த நிலத்தை மீட்க கடந்த 1989ஆம் ஆண்டே அரசு நடவடிக்கை எடுத்தது. இந்த நடவடிக்கையை எதிர்த்து தோட்டக்கலை சங்கம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து இந்த நிலத்தை மீட்பதற்கான உத்தரவை தமிழ்நாடு அரசின் நில நிர்வாகத்துறை ஆணையர் நாகராஜன் பிறப்பித்தார். அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இந்த நிலையில் அரசின் சட்ட போராட்டம் வெற்றி பெற்ற நிலையில் முதலமைச்சரை சந்தித்து அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் வாழ்த்து பெற்றார். அப்போது தலைமைச் செயலாளர் இறையன்பு, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் குமார் ஜெயந்த், நில நிர்வாக ஆணையர் நாகராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 450க்கும் அதிகமான பொறியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் இந்த ஆண்டு இளநிலை பொறியியல் படிப்புகளில் சேர 2,29,167 பேர் பதிவு செய்திருந்தனர். இதில் 1,87,693 பேர் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியுள்ளனர். இந்த நிலையில் மாணவர் சேர்க்கைக்கான சமவாய்ப்பு எண் எனப்படும் ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது. ரேண்டம் எண் tneonline.org என்ற தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரே மாதிரியாக கட் ஆஃப் பெறும் மாணவர்களில் யாருக்கு முன்னுரிமை அளிப்பது என ரேண்டம் எண்ணின் மூலம் முடிவு செய்யப்படும். ஒரே மாதிரியான கட் ஆஃப் பெற்றிருந்தால் முதலில் கணித மதிப்பெண் கணக்கிடப்படும். இரண்டாவதாக இயற்பியல் மதிப்பெண்ணும், மூன்றாவதாக விருப்ப பாடத்தின் மதிப்பெண்ணும் கணக்கீடு செய்யப்படும். இந்த 3 பாடங்களின் மதிப்பெண்ணும் சமமாக இருந்தால் அடுத்ததாக 12ஆம் வகுப்பின் மொத்த மதிப்பெண்ணும் கணக்கிடப்படும். அதுவும் சமமாக இருந்தால் 10ஆம் வகுப்பில் மாணவர்கள் எடுத்த மொத்த மதிப்பெண் கணக்கிடப்படும். அதுவும் சமமாக இருந்தால் பிறந்த தேதி கணக்கிடப்படும். மாணவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு பணிகள் ஆன்லைனின் மூலம் ஜூன் 20ஆம் தேதி வரை நடைபெறும். அதைத் தொடர்ந்து தரவரிசை பட்டியல் ஜூன் 26ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. இந்த ஆண்டிற்கான பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு ஜூலை 2ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் முதல் மின்கட்டணத்தை உயர்த்த மின்வாரியம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின்வாரியத்தின் நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்காக மின்கட்டணத்தை உயர்த்த அனுமதி கோரி கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் மின்வாரியம் விண்ணப்பித்தது. அதன் அடிப்படையில் மின்கட்டணத்தை உயர்த்திக் கொள்ள ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்தது. இதையடுத்து வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான மின்கட்டணம் கடந்த செப்டம்பர் மாதம் உயர்த்தப்பட்டது. புதிய மின்கட்டணத்தின்படி வீடுகளுக்கான மின்சார கட்டணம் 12% முதல் 52% வரை உயர்த்தப்பட்டதால் மின்கட்டணத்தை செலுத்த முடியாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்த மின்வாரியம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பிறப்பித்த உத்தரவில் வரும் 2026-27ஆம் ஆண்டு வரை ஆண்டுதோறும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மின்கட்டணத்தை உயர்த்திக் கொள்ளவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் பணவீக்க அளவின் அடிப்படையில் மின்கட்டணத்தை 4.7% வரை உயர்த்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு 9 மாதங்களே ஆகும் நிலையில் மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்த மின்வாரியம் முடிவு செய்திருப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் மற்றும் தலைமைச் செயலர் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் சுயேட்சை எம்எல்ஏ கேட்டை ஏறி குதித்து முழக்கம் எழுப்பிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் துணைநிலை ஆளுநரை சந்தித்து முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளில் ஊழல் நடப்பதாக உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ நேரு குற்றம் சாட்டி வந்தார். இதுகுறித்து புகார் அளிக்கச் சென்றால் தலைமைச் செயலாளர் ராஜீவ் வர்மா சந்திக்க மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனிடையே கம்பன் கலையரங்கில் முதலமைச்சர் ரங்கசாமி, தலைமைச் செயலாளர் ராஜீவ் வர்மா உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்த நிகழ்வில் சுயேட்சை எம்எல்ஏ நேருவிற்கு உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கதவு மீது ஏறி குதித்து உள்ளே சென்ற எம்எல்ஏ நேரு தலைமைச் செயலர் மற்றும் அதிகாரிகளை சரமாரியாக குற்றம் சாட்டி பேசினார். இதனால் நிகழ்ச்சியில் சில நிமிடங்கள் தடை ஏற்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி பணி நடக்குது, இந்த ஊர் ஃபுல்லா என்ன அழகா இருக்குதுன்றதை நீங்க ரோட்ல வந்து பார்த்தா தெரியும். சேர்மன் அவர் தான் சேர்மன், அவரை போய் பார்க்கறதுக்கே சந்திக்க முடியல. ரோட்ல நின்று வேடி பார்த்து வரோம், நீங்க உள்ள கூட விட மாட்டாங்க. கேட்டு வழியாக வரோம். சிஎஸ் இருக்கிற உப்பனார் வாய்க்கா வந்து பார்க்க சொல்லுங்க சார். ரமேஷ் சார், சுற்றுச்சூழல் அதிகாரி, நீங்க அங்கெல்லாம் வந்து பாருங்க, மக்கள் வாழ முடியுமா பாருங்க. இதையடுத்து நிகழ்ச்சிக்கு உரிய பாதுகாப்பு வழங்க தவறியதால் காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். எம்எல்ஏ நேரு மீதும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இச்சம்பவங்கள் குறித்து காவல்துறை உயரதிகாரிகளுடன் சபாநாயகர் செல்வம் அவசர ஆலோசனை நடத்தினார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவு, எம்எல்ஏ மீதான வழக்குப்பதிவு ஆகியவற்றை ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். அதிகாரிகளை முறையிட்டு அதை தீர்வு பெறுவதற்காக தான் இதுபோன்று நடைமுறைகள் அனைத்து மாநிலங்களிலும் பின்பற்றப்பட்டு வருகிறது. அதை மீறுகின்ற எந்த அதிகாரியாக இருந்தாலும் வருகின்ற காலங்களிலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த பரபரப்புகளுக்கு மத்தியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை முதலமைச்சர் ரங்கசாமி 15 நிமிடங்கள் சந்தித்து பேசினார். தன்னிச்சையாக தலைமைச் செயலர் செயல்படுவதாக எழுந்துள்ள புகார் உள்ளிட்டவை குறித்து துணைநிலை ஆளுநரிடம் முதலமைச்சர் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. மேலும் தலைமைச் செயலரை மாற்றுவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்த முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. 40 வயதில் ஒருவர் எப்படி தனது சம்பளத்தை பிரித்து முதலீடு செய்ய வேண்டும்? இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். நாற்பது வயசு ஆனவங்க அவங்களுடைய மாத சம்பளத்தில் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். என் சம்பளத்தில் சும்மா சிறு என்ன ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ணுவேன். வாங்குற சம்பளமே பத்தலை. நான் வாங்குறது 20,000, செலவு 30,000 இருக்குது. 10,000 கடனில் தான் போயிட்டுருக்கேன். கண்டி சேமிக்க முடியாது. என் சம்பளத்தில் 20% நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். 40 வயசில் இருக்கக்கூடிய ஒருவர் தங்களுடைய முதலீடுகளை சரிபார்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காரணம், அவர் 30 வயசுலேயே அவரோட முதலீடு தொடங்கி இருந்தார் அப்படின்னா அந்த முதலீடுகள்லாம் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். அதனால வயது ஆக ஆக ஃபர்ஸ்ட் ரிஸ்க்கை குறைச்சிக்கிட்டு வர்றது ரொம்ப முக்கியம். இந்த நிலையில் 40 வயசு உடைய ஒருத்தர் அவருடைய முதலீட்டை எப்படி பிரித்து முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். உதாரணமாக ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் முதலீடு பண்ணுறார் அப்படின்னா அதில் 4,500 ரூபாய், அதாவது 45% தான் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளில் முதலீடு செய்ய வேண்டும். பொதுவாக பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு செய்யும் பொழுது ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ட்ட பேசிட்டு அட்வைஸ் வாங்கிட்டு முதலீடு பண்றது பெஸ்ட். மீதம் இருக்கக்கூடிய 40% கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யலாம். பாதுகாப்பான முதலீடா அது இருக்கும். அதுக்கு அடுத்தது 10% தங்கத்திலையும் 5% அவசர கால நிதியா நீங்க எப்பயும் கேஷா கையில வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சோ 40 வயசு ஆயிடுச்சு முதலீடு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த நாகை மாவட்டம் கொளப்பாடு கிராமத்தைச் சேர்ந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. முகேஷ் என்ற 26 வயது இளைஞர் கடந்த 4ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் நாகையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சென்றபோது சாலையின் குறுக்கே வந்த மாட்டின் மீது மோதி கீழே விழுந்தார். இதில் படுகாயமடைந்த அவர் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு மூளைச்சாவு ஏற்பட்ட நிலையில் முகேஷின் கண்கள், கணையம், கல்லீரல், சிறுநீரகம் உள்ளிட்டவை தானமாக வழங்கப்பட்டுள்ளன. தேசிய மாணவர் படை மாணவர்களின் 5ஆம் நாள் பாய்மர படகு சாகச பயணத்தை பூம்புகார் துறைமுகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தொடங்கி வைத்தார். சாகச குழுவில் பங்கேற்றுள்ள மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை அணிவித்தும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். புதுவை மற்றும் காரைக்கால் இடையே பயணிக்கும் வண்ணம் இந்த சாகச பயணம் அமைக்கப்பட்டுள்ளது.